ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி அலகு 1 இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது எது அப்படின்னா நாடாளுமன்றம். நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது நாடாளுமன்றம். மக்களின் அடிப்படை அடையாளங்களை வெளிப்படுத்துவது அரசமைப்பு. மக்களின் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அரசமைப்பு. அரசமைப்பை ஒரு ஆவணமாக கொண்டிராதது இங்கிலாந்து அரசமைப்பு. பொது வாக்கெடுப்பு என்பது எம்எல்ஏ விவாதித்து நிறைவேற்றுவதற்கு மாற்றாக வாக்காளர் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது. எடுத்துக்காட்டு உள்ளூர் சிக்கல்களுக்கு. இந்தியாவில் இதுவரை பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்எல்ஏ விவாதித்து நிறைவேற்றுவதற்கு மாற்றாக வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துறது தான் பொது வாக்கெடுப்பு. அதாவது உள்ளூர் சிக்கல்களுக்கு உள்ளூர் மக்களை வச்சியே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அதிலிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தான் பொது வாக்கெடுப்பு. ஆனால் இந்தியாவில் இதுவரை பொது வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. பொது வாக்கெடுப்பு பயன்பாட்டில் உள்ளது எங்கே அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை என கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது. நிர்ணய சபை உறுப்பினர்களின் தேர்வு 10 லட்சத்திற்கு ஒருவர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. நிர்ணய சபை உறுப்பினர்களின் தேர்வு. மாகாணத்தில் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இருக்குது. மாகாணத்தில் ஒற்றை மாற்று வாக்கு இருக்குது, விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இருக்குது. சுதேச அரசுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்வாங்க. பிரிட்டன், அங்கேருந்து என்னெல்லாம் நம்ம அரசமைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள். பிரிட்டன்லேருந்து எடுத்துக்கிறது என்னெல்லாம் அப்படின்னா, நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள். அமெரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம், குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்கம். இதெல்லாம் எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா. அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், குடியரசு துணைத் தலைவரின் பதவி நீக்கங்கள். இதெல்லாமே. அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அரசின் வழிகாட்டு நெறிமுறை. அயர்லாந்துலேருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை. கனடாவிலிருந்து பொதுப்பட்டியல், கூட்டாட்சி, ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றம், அறிவுரை அதிகார வரம்பு, மத்திய அரசின் இதர அதிகாரங்கள் எல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பில் எடுத்துக்கிட்டது. இதெல்லாம் கனடா அரசியலமைப்பில் எடுத்துக்கிட்டது தான். பொதுப்பட்டியல், கூட்டாட்சி, ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றம், அறிவுரை அதிகார வரம்பு, மத்திய அரசின் இதர அதிகாரங்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். ஜெர்மனிலேருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன், ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அடிப்படை கடமை. அடிப்படை உரிமை அமெரிக்கா, அடிப்படை கடமை சோவியத் யூனியன். முகப்புரையின் நீதி மாண்பு. பிரான்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டது குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டது முக்கியமானது சட்ட திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்வு. இந்திய குடியரசு என்பதன் பொருள் இந்தியாவின் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல். அமைச்சரவை குழுவுக்கு தலைமை வகிப்பவர் யாரு? பிரதமர். நெருக்கடி நிலை காலங்களில் விலக்கி வைக்க முடியாத அடிப்படை உரிமை எது அப்படின்னா 2021. மற்ற அடிப்படை உரிமைகளை விலக்கி வைக்கலாம். அப்போது அசாதாரண காரணங்களுக்காக அது திருத்தப்படலாம். நெருக்கடி நிலை இருந்தால் கூட எதை விலக்கி வைக்க முடியாது அப்படின்னா 2021 அடிப்படை உரிமைகளை விலக்கி வைக்க முடியாது. குடியரசுத் தலைவர் தேர்தல், நாடாளுமன்ற ஈரவைகள் உறுப்பினர்கள், மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களால் தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுது. நாடாளுமன்ற ஈரவைகளின் உறுப்பினர்கள், மாநில மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ, அவங்களாலையும் தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுது. மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர். மேலவை என்ற பெயர் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1954 ஆகஸ்ட் 23. மேலவை அப்படிங்கிற பெயர் எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1954 ஆகஸ்ட் 23. மாநிலங்கள் குழு 1919 இந்திய அரசு சட்டப்படி தான் ஏற்படுத்தப்பட்டது. மாநிலங்களுக்கான குழு எப்போ இருந்து செயல்படுது அப்படின்னா 1921. வந்தே மாதரம் ஜனகன மொழி எந்த மொழியிலேருந்து பிறந்தது அப்படின்னா வங்க மொழியிலேருந்து பிறந்தது. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952 மே 13. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் 1952 மே 13. மாநிலங்களவை ஆண்டுக்கு 3 முறை கூடுது. நிதிநிலை, குளிர்காலம், மழைக்கால கூட்டத்தொடர். ஆட்சி மொழிகள் சட்ட முன்வரைவு 1963. விதி 343. ஆட்சி மொழிகள் சட்ட முன்வரைவுக்கான விதி என்ன அப்படின்னா 343 1963. அடிப்படை கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது ராஜாஜி.
அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் காமராஜர் ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம். 1954 அடிப்படை கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜி. அதை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் யாருன்னா காமராஜருடைய ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம். நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டம் ராஜாஜி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. முதல் நிதிநிலை அறிக்கை யார் வாசித்தாங்க அப்படின்னா 1937 ராஜாஜி. மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1967 அண்ணா. அடுத்து வந்தது யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அடுத்து எம்ஜிஆரின் ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா 1977 87 10 ஆண்டுகள். மண்டல் தீர்ப்பு எப்போ வந்தது? அந்த 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்த மண்டல் தீர்ப்பு எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1992 நவம்பர். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 69%. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? மொத்தம் 234 உறுப்பினர்கள். இதில் 189 பொது தொகுதியிலிருந்தும் 45 தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்தது அப்படின்னா 3/5/1952. விதி 333 படி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுறாங்க. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்தது? 3/5/1952. அரசமைப்பை பாதுகாப்பது விளக்கமளிப்பது யார்? நீதித்துறை. அரசமைப்பை திருத்தும் போது மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அதிகாரங்களில் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது. இப்போ ஏதாவது ஒரு அரசமைப்பை திருத்துறாங்க அப்படின்னா மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அதிகாரங்களில் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் மட்டும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அரசமைப்பு திருத்த முன்வரைவின் கீழ் அடங்கும் அனைத்து விதிகளும் எதில் இருக்குன்னா திருத்த சட்டம் 368 பகுதி 2 அடங்கும். தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் அடுத்தடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வராங்க அப்படின்னா அது எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் பிற்பகல் 2 to 6 நடைபெறும். தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வர ஒரு மாதத்திற்கு முன்பே என்ன பண்ணிடணும்னா நம்ம அறிவிச்சிடணும். இதுவரை நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அரசமைப்பு திருத்தம் கூட தனிநபர் முன்வரைவாக ஏற்கப்படலாம். ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. 3ஆம் பாலின சட்ட முன்வரைவு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2014 திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அது மாநிலங்களவையில் 2015 ஏப்ரல் 24 நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் 2016 பிப்ரவரி 26 நிறைவேற்றப்பட்டது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு என்ற வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது தான் இந்த 3ஆம் பாலின சட்ட முன்வரைவு. விதி 370 வரலாறு என்ன அப்படின்னா 1974 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி காஷ்மீர் மன்னர் ஷேக் அப்துல்லா இவருடைய உடன்படிக்கையின்படி என்னன்னா தேசிய கொடியுடன் காஷ்மீருக்கு தனி கொடி கொடுக்கணும், 2 கொடிகளுக்கும் சம தகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தாங்க. 1952 டெல்லி உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா 1952 டெல்லி உடன்படிக்கை. தேசிய கொடி கூட காஷ்மீருக்கு தனி கொடி, அந்த 2 கொடிகளுக்குமே என்ன பண்ணணும்னா சம தகுதி கொடுக்கணும். காஷ்மீருக்கு தனி குடியுரிமை சட்டம், சொத்துரிமை, அடிப்படை உரிமை. காஷ்மீரின் உறுப்பு 1 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. உறுப்பு 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லுது. இந்திய உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. அதாவது காஷ்மீர் விவகாரங்களில் இந்திய உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. தேசிய சின்னம், தேசிய கொடி அவமதிப்பு இருந்துச்சுன்னா அது குற்றமாக கருதப்படாது. முதலமைச்சர் சதா ஐ ரியாஷத் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சதா ஐ ரியாஷத். மாநிலத்தின் மீது 352 பிரகடனம் செய்யப்படுவதை டெல்லி உடன்படிக்கை எதிர்த்தாலும் பொது அவசர நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அவசர நிலை பிரகடனம் ஏதாவது 352 பிரகடனம் செய்யப்படுவது டெல்லி உடன்படிக்கை எதிர்த்தாலும் ஒரு பொது அவசர நெருக்கடி நிலை செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆயுட்காலம் இங்கே பதவிக்காலம் 6 ஆண்டுகள். வெளி மாநிலத்தவர்கள் இங்கே சொத்துக்கள் வாங்க முடியாது. கட்டாய கல்வி சட்டம், தகவல் உரிமை சட்டம், கணக்கு தணிக்கை பொருந்தாது. பகுதி 21 கீழ் விதி 370 சேர்க்கப்பட்டது. எதில் கொண்டு 370 சேர்த்தாங்க அப்படின்னா பகுதி 21 கீழ் விதி 370 எழுத மறுத்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். எழுதுனது யாருன்னா கோபாலசுவாமி. எழுத மறுத்தவர் அம்பேத்கர், எழுதியவர் கோபாலசுவாமி. சங்கர்லிங்கனார் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தது எப்போ அப்படின்னா 1917. சங்கர்லிங்கனார் ராஜாஜி மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். சங்கர்லிங்கனார் காந்தியுடன் 1930 தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். தெலுங்கு பேசும் மக்களுக்காக 1952 பொட்டி ஸ்ரீ ராமுலு என்ன பண்ணுறாருன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. மதராஸ் தமிழ்நாடு பெயர் மாற்றம்
1956 சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம். 76வது நாளில் உயிர் நீத்தார். போராட்டத்தை கைவிடும்படி வேண்டுகோள் விடுத்தவர்கள் அண்ணா, மாபோசி, ஜீவானந்தம். உண்ணாவிரதம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா விருதுநகரில். மதராஸ் பெயர் மாற்ற சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1968. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார். வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் 1961 மே 9. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் 2002 மார்ச். எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது எது சொல்லுதுன்னா விதி 125. எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியாது விதி 125. கூட்டத்திற்கு இந்திய அரசமைப்பு அனுமதிக்காதது பண முன்வரைவுக்கும் சட்ட திருத்தத்துக்கும். கூட்டம் கூட்டுறதுக்கு எதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னா பண முன்வரைவும் சட்ட திருத்தம். ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் உறுப்பினர்களின் கேள்விக்கு ஒதுக்கப்படுவது கேள்வி நேரம். அவையின் மொத்த உறுப்பினர்களில் 1/10 பங்கு உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன சொல்வோன்னா கோரம். ஆண்டுக்கு 3 முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவரால் கூட்டப்படும். அவைத் தலைவரால் நியமிக்கப்படும் குழு நிலைக்குழு. ஒரு சட்ட முன்வரைவில் வரிசை எண்ணிடப்பட்ட பக்தி உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க. குறு அரசமைப்புன்னு எதை சொல்கிறோன்னா 42வது சட்ட திருத்தம். உறுப்பு 40 எதை பற்றி சொல்லுதுன்னா பஞ்சாயத்துகள் பற்றி. 16வது மக்களவையில் 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இவற்றில் 6 மட்டும்தான் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் நிறைய இருக்குது. இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்ட முன்வரைவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சையது முர் சமத் அகமது. 1954 இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு. இது கொண்டு வந்தது சமந்தா. நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஃபெரோஸ் காந்தி. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங். பெண்கள் மற்றும் சிறார் நிறுவனங்கள் சட்ட முன்வரைவு காம்லேடு மத்திஷா. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு சமத்ர ஜோஷித். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதியம் சலுகை சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங். இந்து திருமண சட்ட முன்வரைவு திவான் சமந்த் சர்மா. உச்சநீதிமன்ற உயர்மட்ட குற்ற விசாரணை விரிவாக்க சட்ட முன்வரைவு ஆனந்த நாராயணன் முல்லா. மாநிலங்களவையில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா பண்டைய நினைவு சின்னம் அகலாய்வு மிச்சம் முன்வரைவு ரகுநீர் சிங். இந்து திருமண சட்ட முன்வரைவு டாக்டர் சீதா பரமானந்த். அனாதை இல்லம் அறக்கட்டளை சட்ட முன்வரைவு கைலாஸ் பிக்ரிலால். கடல்சார் காப்பீடு சட்ட முன்வரைவு பார்கவா. இந்திய சட்ட முன்வரைவு பார்த்தீங்கன்னா திவான் சமன்லால். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.